பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே எங்களோடு பேசுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிறோம். உம்முடைய சத்திய வசனம் திட்டம் தெளிவாய் எங்களை மாற்றுகிற விதமாய், எங்களை மறுரூபப்படுத்துகிற விதமாய் அபிஷேகித்து கர்த்தர் அனுப்புவீராய்டு செபிக்கிறோம். நீர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாமல் வெறுமையாய் இடத்தில் திரும்பாதபடி கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாய் உமக்கு திறந்து வைக்கிறோம். நீர் வாரும், பேசும், மாற்றும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஜெபத்தை குறித்ததான ஒரு செய்தி. It's a message about prayer. It's a very important message. All of us as Christians, we know we need to pray. நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டும். ஜெபமானது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாகமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தாழ்மையான ஜெபத்திலே நாம் தாழ்மையா இருக்கிறதை குறித்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to pray, learn to pray about humility, and as the Lord speaks to us about humility in prayer, may the Lord truly bring about His word in our lives. ஜெபம் என்று சொல்லும் பொழுது யார் கேட்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும்? When we say prayer, who is supposed to listen to our prayer? எல்லாரும் ஒத்துக்குவோம், கடவுள் தான் கேட்கணும். அப்ப சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கிற மாதிரி கூட ஜெபிப்போம். Sometimes we pray in a way that we want the person who's beside to hear. ஒருவேளை சத்தமாவோ இல்ல அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி ஜெபிக்கிற மாதிரி கூட இருக்கும் சில நேரத்தில். உள்குத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்கள். Sometimes we pray with hidden motives, hidden intention, and our prayers are revealing those kind of stuff. But what is something that we can learn is prayer is something that we also can listen. நம்முடைய ஜெபங்களை நாம் கேட்கிறவர்களாக, செவி கொடுக்கிறவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். When we learn to listen to our own prayers, we are able to listen and have access to the innermost thoughts, feelings and motives. நம்முடைய உள்நோக்கங்கள், உள்காரியங்கள், உள்ளான எண்ணங்கள், நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய குணங்கள் அந்த ஜெபத்தின் மூலமாய் வெளிப்படக்கூடும். அப்ப ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பயிற்சி என்று சொன்னால், a good spiritual exercise is to listen to our own prayers when we pray. ஒருவேளை நீங்க ரெக்கார்ட் பண்ணி கேட்குறீங்களோ, யாராவது பக்கத்தில் உட்கார வச்சு கேட்க சொல்றீங்களோ, whether you want it to be audio recorded or you want to get someone to sit beside you and listen to our prayers, but it will reveal a lot of what's inside. தமிழ் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மாதிரி ஜெபத்தின் அழகு நம்முடைய வார்த்தையில தெரியும். What's inside comes out in our prayers. So as we think about this, we want to think about from the context of the parable that Jesus taught. இயேசு கற்றுக் கொடுத்த இந்த உவமையின் மூலமாக நாம் இந்த சத்தியத்தை, இந்த கவனத்தை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உவமையை சொல்லும் பொழுது இயேசு நாம் அவர்களுடைய ஜெபங்களை கேட்கும்படியாக நம்மை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். When we hear these parables, Jesus is taking us to listen to the parables and to decipher the prayers in the parables. அவர்களுடைய ஜெபங்களை ஆராய்ந்து கவனிக்கும்படியாக இயேசு நம்மை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இந்த உவமை பரிசேயர் ஒரு ஆயக்காரர். The parable of the Pharisee and the tax collector. Sister Paula, can I have the keyboard? ஒரு நல்ல ஒரு பாடல். இது வந்து பாட்டி சார்ல்ஸ் ஃப்ரேசர் அங்கே யூத் கேம்ப் போகும்போது தான் நல்லா கற்றுக் கொடுப்பாரு. இந்த பாடல் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். I want to teach you a very simple song. சாமி கும்பிட போச்சு, சொல்லுங்க. ரெண்டு அசாமிங்க, சொல்லுங்க. சாமி கும்பிட போச்சு ரெண்டு அசாமிங்க, ஒன்னு சின்ன சாமி, ஒன்னு பெரிய சாமி. பெரிய சாமி ஐயா, உங்களை மன்னிச்சிருங்க, நீங்களும் இருக்கிறீங்க.
இருக்காரு ஐயா? இருக்காரா? அப்படின்னால இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒன்னு சின்ன சாமி, ஒன்னு பெரிய சாமி, சாமி கும்பிட போச்சு ரெண்டு ஆசாமிங்க. இந்த யாரும் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னே? அப்பா ஓகே, 2 பேர் எடுத்தா கேட்குறீங்க. மற்றவெல்லாம் புதுசா கத்துக்கோ. சின்ன மன்னிக்கணும், பெரிய சாமி பெயர் பரிசேயனாம், சின்ன சாமி பெயர் ஆயக்காரனாம், நல்ல ஆயக்காரனாம். அது ஸ்டான்ஸா வரும், பாடலாங்களா சேர்ந்து? சாமி கும்பிட போச்சு ரெண்டு அசாமிங்க, ஒன்னு சின்ன சாமி ஒன்னு பெரிய சாமி, சாமி கும்பிட போச்சு ரெண்டு அசாமிங்க. கரம் தட்டி பாடுவோமா? Alright, 1 2 3. சாமி கும்பிட போச்சு ரெண்டு அசாமிங்க, ஒன்னு சின்ன சாமி ஒன்னு பெரிய சாமி, சாமி கும்பிட போச்சு ரெண்டு அசாமிங்க. பெரிய சாமி பெயர் பரிசேயனாம், சின்ன சாமி பெயர் ஆயக்காரனாம், நல்ல ஆயக்காரனாம். பெரிய சாமி பெயர் பரிசேயனாம், சின்ன சாமி பெயர் ஆயக்காரனாம், நல்ல ஆயக்காரனாம். சாமி கும்பிட போச்சு ரெண்டு அசாமிங்க, ஒன்னு சின்ன சாமி ஒன்னு பெரிய சாமி, சாமி கும்பிட போச்சு ரெண்டு ஆசாமிங்க. இப்ப 2 பேர் சாமி கும்பிட போறாங்க, செபிக்க போறாங்க. தேவாலயத்திற்கு போகிற இந்த ஊமையை தான் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இது லூக்கா 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை அது அடங்கி இருக்கிறது. In Luke chapter 18 verses 9 to 14. லூக்கா 18:9 14 வரை நான் ஆங்கிலத்தில் முதலாவது வாசிக்கிறேன். And he also told this parable to some people who trusted in themselves that they were righteous and viewed others with contempt. 2 men went up into the temple to pray, one a Pharisee and the other a tax collector. The Pharisee stood and was praying this to himself, God, I thank you that I am not like other people, swindlers, unjust, adulterous, or even like this tax collector. I fast twice a week, I pay tithes of all that I get. But the tax collector, standing some distance away, was even unwilling to lift up his eyes to heaven, but was beating his breast, saying, God, be merciful to me, the sinner. I tell you, this man went to his house justified rather than the other. For everyone who exalts himself will be humbled, but he who humbles himself will be exalted. வாசிக்க கேட்போம். அன்றியும் தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்க பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். அப்ப இந்த ஜெபத்தை குறித்து, இந்த ஜெபத்தின் உவமையை குறித்து இயேசு துவங்குவதற்கு முன்னே லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் பகுதியை வாசிப்பீர்கள் என்றால், if you read Luke chapter 18, the first part, he has already told a parable. ஒரு உவமையை சொல்லி இருக்கிறார். இடைவிடாமல்
ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். He's already taught them to pray without ceasing, pray fervently, continuously. And now before Jesus begins this prayer, he handles the attitude in prayer. நம்முடைய ஜெபத்துல இருக்கிற நம்முடைய குணம், நம்முடைய எண்ணம், attitude தமிழ்ல சொல்லி எப்படி சொல்லுவீங்க? சுவாபம். ஜெபத்துல நம்முடைய சுவாபம் அது எப்படிப்பட்ட ஒரு சுவாபமா இருக்க வேண்டும், இருக்க கூடாது என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது 9வது வசனத்துல நாம் கவனிக்கிறோம். And he also told this parable to some people who trusted in themselves that they were righteous and viewed others with contempt. வாசிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்ப இந்த உவமையை துவங்குவதற்கு முன்பே இயேசு அந்த உவமை எந்த நோக்கத்தோடு சொல்கிறார் என்று பார்க்கிறோம். When Jesus begins this parable, we are given a background for why he is saying this parable. முதல் நோக்கம் என்னவென்றால் தங்களுடைய நீதி, நான் நீதிமான் என்கிற அவர்களிடத்தில் ஒரு உவமையை சொல்லுகிறார். Those who call themselves as the righteous, those who trusted in their righteousness, தங்களுடைய நீதி, தங்களுடைய திராணிகள், தங்களுடைய காரியங்களை நம்பி இருக்கிறவர்களிடத்தில் இயேசு இந்த உவமையை சொல்லுகிறார். இரண்டாவதாக மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற அந்த சுவாபம், இரண்டும் இணைந்து இருக்கிறது. Both are very well connected or may not be connected at some context. But in this context, Jesus is saying it's very well connected. They are so high of themselves, they look down on others. அவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்டி மற்றவர்களை தரைக்குறைவாய் நினைக்கிற அந்த சுவாபத்தோடு செயல்படுகிற குறிப்பிட்ட வகையில் ஜெபிக்கிறவர்கள். Those who are praying with this attitude. What do we summarize this attitude? எப்படிப்பட்ட சுவாபத்தை, எப்படிப்பட்ட சுவாபமாக நாம் கவனிக்க முடியும் என்றால் இது ஆவிக்குரிய பெருமையின் செயல். This is the spiritual pride that comes out. Spiritual pride ஒரு வியாதி. ஆனால் எல்லா வியாதியும் ஏதாவது பரிசோதனை செய்து இல்ல மருத்துவரை பார்த்துட்டு ரத்தத்தை சோதித்து பார்த்து ஏதாவது வியாதினா கண்டுபிடிச்சிடலாம். All right, if you have a disease or a sickness, you go to the medical practitioner, you get the doctors to test you or do a blood test, they can tell you what is the problem. ஆனால் எந்த டாக்டரும் நீங்க போய் செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பிரைட் இருக்குன்னு சொல்லவே முடியாது. All right, உங்களுக்கு ஆவிக்குரிய பெருமை இருக்கிறது. None of the doctors can say that you have spiritual pride by testing us. So it is something that is within. So Jesus is actually rebuking the spiritual pride in them, which comes out in this way. இயேசு அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆவிக்குரிய பெருமையை ஆழமாய் கடிந்து கொள்ளுகிறதை இன்று இந்த சத்தியத்தின் மூலமாக, இந்த பகுதியின் மூலமாய் பார்க்கிறோம். சாமுவல் ரிச்சர்ட்சன் என்ற ஒரு ஊழியர் சொல்லுகிற ஒரு காரியம். சாமுவல் ரிச்சர்ட்சன் quotes this. He says, spiritual pride is the most dangerous and most arrogant of all sorts of pride. தமிழ்ல எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. என்னவ? ஆவிக்குரிய பெருமை எல்லா பெருமையை விட மிகவும் அபாயமான, பயங்கரமானது. ரொம்ப arrogant, தமிழ்ல சொல்லுவீங்க ஆணவம் நிறைந்தது. Very arrogant. அப்ப ஆவிக்குரிய பெருமை வெளிரங்கமாய் அநேக நேரத்தில் தெரியாது, சில நேரங்களிலே தெரியக்கூடும். Spiritual pride is something that may be visible at times, but many times it may be very hidden, very subtle. But despite all this difference of appearance, இது எப்படி வெளிப்படுகிறதோ, மறைமுகமாகவோ இல்ல ரகசியமாகவோ இல்ல வெளிரங்கமாகவோ, அது எப்படி காணப்பட்டாலும் அபாயம்தான். Whatever form it expresses, it is dangerous because it is within. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சுவாபம் ஒரு பயங்கர சுவாபமாய் இருக்கிறது. பாவிக்குரிய பெருமை எப்படி வெளிப்படுகிறதுன்னு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Jesus is teaching us how to discern, how to identify spiritual pride when you trust in yourselves, in your religious acts, as we will see in the Pharisees' prayer.
ஜெபத்தில் பரிசேயருடைய ஜெபத்தை கவனிக்கும் பொழுது எப்படி ஆவிக்குரிய பெருமையை நாம் ஆராய்ந்து கவனிக்க கூடும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பரிசேயருடைய ஜெபத்தை கேட்கும் பொழுது லூக்கா 18:11-12 வாசிக்கிறேன். The Pharisee stood and was praying this to himself. God, I thank you that I am not like other people, swindlers, unjust, adulterers, or even like this tax collector. I fast twice a week. I pay tithes of all that I get. வாசிங்கள். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இவனை இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சுவாபம், தன்னுடைய குணம் அங்கு தெளிவாய் வெளிப்படுகிறது. The details of the prayer of the Pharisee reveals much about his life, his attitude, his character. நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இதை பத்தி கற்றுக் கொடுக்கும் பொழுது பரிசேயர் நல்லவரா கெட்டவரான்னு கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நாட்டி மேன் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. Alright, when we learn in Sunday school, the impression that our Sunday school teachers probably has given us is that the Pharisee is not a very good guy, he's very naughty, he's not a very good man, not a very good Christian, he's praying like this. But actually if you look at his prayer, அவனுடைய ஜெபத்தையும் அவருடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது அவருடைய இவாலுவேஷன், அவருடைய வாழ்க்கை ஜெபத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவன் தேவாலயத்திற்கு சென்றான். அப்ப சபைக்கு செல்கிறவன். இந்த நாட்களிலே இந்த பரிசேயர் இருந்தா எப்படி நம்மை அவரை ஏற்றுக்கொள்வோம்? சபைக்கு செல்கிற ஒரு மனுஷன், தேவாலயத்திற்கு செல்கிற மனுஷன். He's a church going person. Second, we say thank you God, தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நல்ல ஆராதிக்கிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மனுஷன். மூன்றாவது பார்க்கும் பொழுது அவன் பாவமான வாழ்க்கை வாழலன்னு தான் சொல்றான். He says, I am not living a sinful lifestyle, I am living a holy lifestyle. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், நான் எந்த விதமான தீமையான காரியங்களை செய்யல. நான்காவது பார்க்கும் பொழுது உபவாசிக்கிறவன், சாதாரண டியூ வார்மர் இல்ல, நல்ல உபவாசிக்கிற ஒரு மனுஷன். He is a man who fasting, and then he is also a giver, கொடுக்கிற ஒரு மனுஷன். தசம பாகம் நன்றாய் ஒவ்வொரு நேரத்தில் கொடுக்க வேண்டிய காரியத்தை சரியாய் கொடுக்கிற ஒரு மனுஷன். இவன் நல்லவனா கெட்டவனா? நல்ல மனுஷனா இல்ல அவ்வளவு நல்ல மனுஷன் இல்லையா? ஒருவேளை இந்த பட்டியலெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? நல்ல விசுவாசி பாஸ்டர், நீங்க சொல்றீங்களே பாஸ்டர் ஆகி நான் சொல்லிடுவேன், நல்ல பிலீவர், சர்ச் கோயிங், தேங்க்ஃபுல், நாட் a sinful lifestyle, fasting, tithing, எல்லா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் இருக்கு. நல்ல ஒரு விசுவாசிக்குள் இருக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. All the characteristics of a good Christian is all found in his life. என்னங்க சொல்றீங்க? ஒரு பாஸ்டர் கூட ஆக்கிரலாம் விட்டா. He qualifies to probably be a priest, a pastor. It's so wonderful lifestyle, நல்ல ஒரு அருமையான ஒரு ஜீவியம். அப்ப அப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். We can of course also measure it like this. But Jesus is teaching us to listen to his prayer. இயேசு அவனுடைய ஜெபத்தை கவனிக்கும்படியாய் ஆராயும்படியாக நாம் கற்றுக் கொடுக்கிறார். குறிப்பிட்ட வகையில் ஒரு காரியம் அவர் என்ன சொல்கிறார்? அவர் கொடுக்கிற தசம பாகத்தை குறித்து பேசுகிறார். So he's praying, in his prayer he's talking about his tithing. And of course we know the biblical principle of tithing. வேதத்தின் அடிப்படையாக தசம பாகம் என்று சொல்லும் பொழுது எத்தனை சதவீதம்? 10%, 10% of our tithe. So he's talking about this. But in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது தசம பாகம் என்று இராமல் சுய விருப்ப காணிக்கை. Alright, சுய விருப்ப காணிக்கைங்களா இல்ல சுய வெறுப்போடு கொடுக்கிற காணிக்கையான்னு தெரியல.
alright, சுய விருப்ப காணிக்கை, free will offering என்று சொல்லப்படுகிற ஒரு சுய விருப்ப காணிக்கை நாம் கொடுக்கிறோம். we give God the free will offering based on this verse. இந்த வசனத்தை சார்ந்துதான் சுய விருப்ப காணிக்கை நாம் கொடுக்கிறோம். in 2 Corinthians 9:7 it says, each one must do or give just as he has purposed in his heart, not grudgingly or under compulsion, for God loves a cheerful giver. வாசிங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயம். ஐயோ அம்மா சொல்லிட்டாங்க தசம பாகம் போடியா போடியா போடியான்னு, போடலானா கேட்பாங்க, அதனால கட்டாயமாய், மன விருப்பம் இல்ல, சந்தோஷமாகவே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கல. வாசிங்கள். எப்படிப்பட்ட காணிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். God loves a cheerful giver. அப்ப நாம் கொடுக்கும் பொழுது தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல. ஐயோ சர்ச் மெம்பர்ஷிப்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னா, what if they remove us from a church membership? சில சபைகளில் அப்படிதான் சபையினரை மிரட்டி மெம்பரா காணிக்கை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. There are churches who threaten the members by saying, if you give only you member. ஆனா வேதத்தின் அடிப்படையாய் பார்க்கும் பொழுது, when we look at from the biblical principle, we give because God loves a cheerful giver. சந்தோஷமாய் மன விருப்பமாய், ஆண்டவரே நீர் கொடுத்ததை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஜெபம். அப்ப வேதத்தின் அடிப்படையாய் தேவன் எதிர்பார்க்கிற கொடுக்கிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும். Those who are givers must be this kind of givers. So understanding this, இதை அறிந்து அவருடைய ஜெபத்தை நாம் கவனிக்கும் பொழுது கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறேன். I just want to expand on the probability of the Pharisees' prayer. He says, God, I give tithing of all that I have received. நான் பெற்ற யாவற்றையிலிருந்து நான் உமக்கு தசம பாகம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை இப்ப இருக்கிற நாட்களிலே நாம் ஜெபித்தா ஜெபம் இப்படித்தான் ஒருவேளை இருக்குமோ. God, you bless me with RM 1000, 100%, 100% எனக்கு 1000 வெள்ளி நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. சம்பளமா இருக்கலாம், போனஸா இருக்கலாம், ஏதாவது வேணா இருக்கலாம். And I have given you back 100 ringgit, no God. ஆண்டவரே நான் மறுபடியும் உங்களுக்கு 100 வெள்ளி கொடுத்துருங்க தெரியுங்களா, 10%. எல்லாமும் ஆளுண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். அப்ப ஆண்டவர் கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறோம் என்றால் எல்லாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். If God is the one who has blessed us, we believe that he is the one who has given us everything. ஜீவனை கொடுக்கிறதும் அவர்தான், எல்லா ஆசீர்வாதம் அவரிடத்துல தான் பெறுகிறோம். அப்ப இவன் ஜெபிக்கிற ஜெபம் எப்படியாய் காணப்படுகிறது போல இருக்கிறது. ஆண்டவரே நீங்க 1000 வெள்ளி கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்க சபைக்கு உதவி செய்வதற்கு, I've given you 100 ringgit to help you God, to help your church God. கடவுளுக்கு உதவி செய்யும்படியாக அலோங்கிட்ட கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்போம்? 100% வாங்கிட்டு 100%க்கு மேல கொடுக்கணும். கடவுள் அலோங் இல்லை. God is not alone. நம் தேவன் நமக்கு அப்பா, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். யெகோவா ஈரே, He is God, He is Jehovah Jireh, He is our Father, He is our provider. He cares for us, He blesses us because of that. So when you think about that, when this man comes and prays to God, he is boasting about what he is giving back to God, which is nothing in comparison to what God has given to him. அப்ப இவன் இங்க பெருமையாய் பேசிக் கொண்டும் பொழுது அவன் பேசுகிற அந்த பேச்சியில ஒரு பெருமை தெரிகிறது. அவன் தன்னை பெருமை பாராட்டிக் கொள்கிறான். தேவன் கொடுத்த யாவைகளை அவன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவன் கொடுக்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு அவனுக்கு உணரணும். He must realize there's nothing, I cannot boast about it, but he's actually boasting. So the பரிசேயர் தன்னுடைய என்ன சொல்லுவாங்க மத செயல்களை அவன் பெருமை பாராட்டுகிறான். He comes and praises and talks boasting about his religious acts before God. He said, God,
I have done this, I have done that, நான் எப்படி செஞ்சிருக்கிறேன், அப்படி செஞ்சிருக்கிறேன், இந்த காரியத்தை செய்கிறேன், அந்த காரியத்தை செய்கிறேன், உபவாசிக்கிறேன், நல்ல ஆவிக்குரிய மனுஷனை போல காணப்படுகிறான். அதை பெருமை பாராட்டி பேசுகிறான். He is a very spiritual man, it seems, but he is boasting about his spiritual life. He is talking and making sure everybody wants to know about him, and he is boasting worse still to God. அவன் பெருமை பாராட்டி பேசுகிறது யாரிடத்துல பெருமை பாராட்டி பேசுகிறான் என்றால், ஒருவேளை இன்னொரு பரிசேயர் என்று சொல்லியிருக்கலாம். He could have spoken to another Pharisee and say, I tithe every week, I fast. இல்ல பிரதான ஆசாரியர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், பிரதான ஆசாரியரே நான் உபவாசிக்கிறேன் தெரியுங்களா, நான் பாவமான வாழ்க்கை வாழல தெரியுமா, I'm not living a sinful life. But he is boasting to God who knows the motives of every heart. எல்லா உள்ளம் திரியங்களை அறிந்திருக்கிற தேவனிடத்துல அவன் பெருமை பாராட்டி பேசுகிற அந்த செயலை பார்க்கிறோம். அப்ப அது முதல் அவன் செய்கிற ஒரு பாவம். That's the first sin that we observe, boasting about all his religious acts. Secondly, he does something. அந்த ஜெபத்துல சுருக்கமாக ஒரு காரியத்தை ஊசி மிளகா மாதிரி போட்டுறார். Alright, like chili padi. Okay, he just says this in passing. He said, I am not like that tax collector. அந்த ஆயக்காரனை போல நான் இல்ல ஆண்டவரே, அவன் அவ்வளவு மோசமானவன் தெரியுங்களா. He is such a terrible guy. I am not like him. அப்ப அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னை பெருமை பாராட்டி அவனை தாழ்த்துகிறான். அவனை தமிழ்ல என்ன போட்டுச்சு, contempt. தமிழ் என்ன போட்டுருந்துச்சு அந்த வசனத்துல, அவனை கீழ்த்தரமாய் பார்க்கிறான். Alright, he is really looking down with contempt on this man who has also come for a prayer. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெருமை, ஆவிக்குரிய பெருமை வரும் பொழுது நம்மை உயர்த்துவோம், மற்றவர்களை தாழ்த்தி தான் பார்ப்போம். அவனை விட நான் பெட்டர், அவனை விட நான் சிறந்தவன். நம்ம நினைப்போம், பாருங்க நான் வாரம் சர்ச்சுக்கு வரேன், அவன் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரான், அப்ப நான் அவனை விட பெட்டர். நான் ஒரு கொலை தான் பண்ணியிருக்கான், அவன் 10 கொலை பண்ணியிருக்கான் ஆண்டவரே. நம்ம என்ன செய்வோம், நான் அவனை விட பெட்டர். நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வகையில மனுஷர்களை ஒப்பிட்டு பார்த்து நமக்குள்ள இருக்கிற பெருமையை வளர்த்து கொள்கிறோம். We grow the pride that is within us when we compare man to man, and we compare usually with those who are worse than us. நம்மை விட மோசமா இருக்கிறவர்களை நாம் ஒப்பிட்டு பார்த்து அவர்களை நாம் நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கிறோம். We start judging people. குறிப்பிட்ட வகையில நம்முடைய மதத்தில் சாராதவர்கள், நம்முடைய பிரச்சாரத்தில் நம்முடைய விசுவாசத்தில் சாராதவர்களை நாம் நியாயம் தீர்த்து விடுகிறோம். We judge people who are outside the faith. பாருங்க இப்படி செய்றானுங்க, இதை செய்றானுங்க, அதை செய்றானுங்க, நாம் நியாயம் தீர்த்து விடுகிறோம். We judge people and we say, I am better, because I know Jesus. இயேசுவை அறிந்ததனால, நான் பாரம்பரிய கிறிஸ்துவனால நான் எத்தனையோ தலைமுறை விசுவாசியா இருக்குன்னு தெரியுங்களா, அதிலே நமக்கு என்ன விடுகிறது, பெருமை விடுகிறது. Pride grows in us because we allow this kind of mentality to set in, and we look in a condescending manner towards others. We think we are greater, but that is the problem of pride. பெருமை ஆங்கிலத்தில் pride ன்னு நடுவுல அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா, அந்த ஆல்பபெட் பாத்தீங்கன்னா I. பெருமையில முக்கியமா இருக்க காணப்படுகிறது நான். In pride you see myself, my things, my achievements. என்னுடைய சாதனை, என்னுடைய காரியங்கள், என்னுடைய வார்த்தை, என்னுடைய எண்ணங்கள். எங்க நான் 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 பரிசேயர் ஜெபித்த ஜெபத்தை போல நான் அதிகமாய் காணப்படுகிறேன், அங்க பெருமை உண்டாக ஆரம்பிக்கிறது, இல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது. When I becomes bigger in yourself, when you everything is about me and my life and my family, there's a pride growing. And it is a dangerous thing because pride is a spiritual cancer. பெருமை என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஆவிக்குரிய புற்றுநோய். இந்த ஆவிக்குரிய புற்றுநோய் சும்மா இருக்காது.
நமக்குள்ளே நம்மை கொடைஞ்சி எடுக்கிறதற்கு, நம்முடைய ஜீவியத்தை அழிப்பதற்கு, நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கத்தக்கதாக அது செயல்படும். Spiritual pride is very dangerous, is cancerous. It spreads, it destroys our relationship with God, it separates us. நம்மை பிரித்து விடும். So spiritual pride is a spiritual cancer that devours families. பெருமை வந்துருச்சுன்னா இறங்கி போறதுக்கு மனசு வராது. ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றது கஷ்டமா இருக்கும். மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருங்க. To be able to say sorry, forgive me becomes difficult when we have spiritual pride. எனக்கு தான் எல்லாமே தெரியும், அவன் யார் என்கிட்ட வந்து சொல்றதுக்கு? குடும்பங்களை அழித்துவிடும், திருமணங்களை அழித்துவிடும், சபைகளை பிரித்துவிடும். It divides churches, it destroys marriages and corrupts governments. அரசாங்கங்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பெருமையின் செயல்கள் காணப்படும் பொழுது அங்கேயும் இப்படிப்பட்ட அழுக்கான செயல்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய பெருமை பயங்கரமான ஒரு காரியம். Spiritual pride is something very dangerous. இதை விட இன்னும் ஏன் இது ஆபத்து என்று சொன்னால், பெருமை உள்ளவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எப்படி நிற்கிறார் என்று யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். In James chapter 4 verse 6, the Bible says that if we have this pride, the spiritual pride, whether it's internal or whether it's expressive, one position that God takes is he stands opposed. For the word of God says God opposes the proud but shows favor to the humble. வாசிக்க கேட்போம். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு பக்கத்தில் நிற்கிறார். ராங்காமா, பக்கத்தில் நிற்கிறானா நல்லா இருக்கும் இல்ல? இல்ல, பெருமை உள்ளவர்களை கர்த்தர் கண்டிக்க மாட்டார், கவனியாமல் போய்விடுவார், அது கூட பரவாயில்ல. ஓகே, if we say God stands beside the proud is fine, better. But if you were to say God ignores the proud, that is also okay, as long as God ignores us. But the more dangerous thing, இன்னும் ஒரு அபாயமான, இன்னும் ஒரு பயங்கரமான காரியம் என்று சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிற காரியம் தான். வாசிங்கள். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். God opposes the proud. யாருக்கு தேவன் எதிரியாக வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. என்ன பாஸ்டர் வில்லங்கத்துல மாட்டி விடுறீங்க? யாருக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். I do not want God as my enemy, and I believe none of us want God as our enemy. But when we are proud, when we have the spiritual pride, when we boast, God is standing and listening to our prayers, but He is standing opposed to us. தேவன் அங்கே நின்று நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், ஆனால் நமக்கு எதிர்த்து நின்று ஜெபத்தை கேட்கிறார். அந்த ஜெபத்தை அவர் அங்கீகரிக்க மாட்டார். God does not honor the prayer. God does not accept the prayer. அந்த ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எதிர்த்து செயல்பட அவர் ஆரம்பிப்பார். தாழ்த்துகிற செயல்களை அவர் ஆரம்பிப்பார். வேதத்துல பெருமையுள்ள ஒரு மனுஷன் யார் ஞாபகம் இருக்குங்களா? நேபுகாத்நேசார். Nebuchadnezzar was a very proud man. He started boasting about what he has done. நான் செய்த, நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன பார்த்தாரு? ஏய், நீ ரொம்ப பெருமையாயிட்டப்பா, உன்னை தாழ்த்துகிறேன்னு சின்ன சுண்டு விரல தான் வச்சாரு, அவ்வளவுதான். When God stands opposed, none of us can stand. தேவன் எதிர்த்து நிற்கும் பொழுது ஒருவனும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்ப யாருக்கு எதிர்த்து கர்த்தர் நிற்கிறார் என்றார்? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிப்பார். Hallelujah. He gives grace, He grants favor to those who are humble. So as we look at our prayer lives, நம்முடைய ஜெபத்தை நாம் ஆராய்ந்து கவனிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தின் சுவாபம், நம்முடைய ஜெபத்தில் எங்கிருந்து எழும்புகிறது, நமக்குள் உண்டாகுகிற ஜெபத்தில் பெருமை காணப்படுகிறதா? Is there pride? Is there boasting that
comes out in our prayers. Let us learn to discern and hear, and let the Spirit of God bring that revelation to us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த வெளிப்பாடுகள், அந்த உணர்த்துதல், அந்த சீர்திருத்தலை உண்டாக்க கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், நான் அவனை விட ஜெபிக்கிறதுனால எனக்குள்ள பெருமை உண்டாயிருச்சு ஆண்டவரே. நான் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், அவங்க 5 நிமிஷம் தான் ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க, அதனால நமக்குள்ள பெருமை உண்டாயிருச்சா? ஜாக்கிரதை. Be very careful. Be very, very cautious, because that's where the evil one creeps in, and to grow that pride, பெருமை வளர்க்கும்படியாக அவர் செய்வான். அப்ப ஜாக்கிரதையாக பரிசேயருடைய ஜெபத்தை கண்டு நாம் கற்றுக்கொள்வோம். சென்ட் வின்சென்ட் டி பால் அவர் சொல்லுகிற ஒரு நல்ல கருத்து, quote from Saint Vincent de Paul. He says, you must ask God to give you power to fight against the sin of pride. பெருமை என்ற பாவத்திற்கு எதிர்த்து நிற்க, அதை எதிர்த்து செயல்பட தேவனிடத்தில் மன்றாடுங்க, ஜெபிங்க. which is your greatest enemy. பயங்கரமான ஒரு எதிரி, அது மோசமான ஒரு எதிரி. the root of all that is evil, பாவத்திற்கு ஒரு வேராக அது காணப்படுகிறது. and the failure of all that is good, நன்மை செய்ய முடியாதபடிக்கு நம்மை கட்டி வைக்கிற, தடை செய்கிற, செயலற்ற செய்கிற ஒரு பெருமையின் பாவமாய் இருக்கிறது. for God resists the proud. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு தாழ்மையான ஜெபம், தாழ்மையாய் ஜெபிக்கிற ஜெபம். it's about a prayer of humility, but it's not about saying the humble access alone. தாழ்மை ஜெபத்தை சொல்வோமாக என்று சொன்னதனால நம்ம எல்லாரும் தாழ்மையா மாற போகிறதில்ல. பட் அந்த ஜெபத்தை சொல்ல சொல்ல, அதை தியானிக்கும் பொழுது நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்வோம். By saying the humble access does not make us more humble, but as we say those prayers, let us bring an attitude of humility. Lord, it's nothing. Not my tithes, not my prayers, not my giving, not my contribution, not my ministry. என்னோட ஊழியம், நான் கொடுத்த காரியங்கள், நான் செய்த செயல்கள் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையா. It is truly the grace of God that we stand, the grace of God that we are here. It is the grace of God, and we humble ourselves as we stand before the grace. அவருடைய கிருபையின் முன்பாக நிற்கும் பொழுது நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்கிறோம். தாழ்மையான ஜெப வாழ்க்கையில வளர நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் தலை வணங்கி ஜெபிப்போமாக. அப்பா, எங்களை மன்னியும். பெருமையாய் ஜெபித்திருக்கிறோம், பெருமையாய் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆவிக்குரிய பெருமை எங்களுக்குள் இருக்கிறதே என்று நாங்கள் மூடி மறைத்தாலும் நீர் உணர்கிறீர், அறிகிறீர். ஆண்டவரே, பெருமை உள்ளவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீரே. எங்களை வேண்டாம்ப்பா, அப்படிப்பட்ட ஒரு நிலையில வேண்டாம்ப்பா. நீங்கள் எங்கள் பக்கத்தில் நின்று எங்களை வழிநடத்துகிற வாழ்க்கை வேண்டும். எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். Lord, we must decrease, you must increase. And that is our prayer of humility today. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி நீர் உயர்த்துகிற அந்த உயர்வை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராய் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திற்குள்ளாய் முற்றிலும் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.